வணக்கங்களே, கடவுள் டிவி நேயர்கள் லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை கரெக்டாக மிங்கிள் பண்ணி வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிப் ஆஃப் த வீக்காக கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு பொருட்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரும்போது உங்களுக்கு சுக்கிரன் வக்கரமாக 12ல் இருக்காருங்க. ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா அவரும் வக்கரமாக தான் இருக்கார். ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் இருக்கும், கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து வரார். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் சின்ன கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் 12ல் புதன் வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் டிலேனஸ்ஸு, கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கேட்ட இடத்துல கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடைக்கும், கொஞ்சம் அலைய வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ மற்றபடி உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12லிருந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கா. ஸோ 2ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வருமானங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தது. இப்போ 12க்கு போயிட்டார். கொஞ்சம் விரயங்கள், தொழில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய வருமானம், பெரிய ஒரு காசு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பட் இருந்தாலும் சனியும் ராகுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும். அதுவும் புதனுடைய சாரத்தும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். எல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பாசஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் இழுக்கிற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக படுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தசாபதினா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் நீச்சமாகும் போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களும், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துடுங்க. ராகு இப்போ உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் சனியோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குறது, இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசிங்க, பொறுமையாக இருக்குது. சர்ப கோயில்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்த குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு இப்போ 2ல் இருக்காருங்க. அது இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ வெளிநாடு சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ராகுடைய பார்வை இப்போ குருவில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு செலவு இருக்குதோங்கிற மாதிரி நினச்சிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறது யோசனைகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது குருடைய சாரம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருசாக வரணுங்கிறதுக்காக நிறைய அலைச்சல், நிறைய மெனக்கெடுகள் இருக்கும். கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நாளைக்கு பெருசாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க.
மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி என்றால் சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இந்த மாதிரி விரயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி என்றால் புதன் வந்து 3 6ஆம் அதிபதி வந்து 12 வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாகவும் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்திலிருந்து அது வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுமோ அது வந்து 12ல் உள்ள சூரியன். ஸோ 12 வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இருக்கும். அதே மாதிரி ஓனர்ஸோ பாஸஸோ வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கின இடத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 12ல் வக்கரமாக சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து டிலேடாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் வந்து வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா சரியாயிடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் வந்து தேவையில்லாத சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வருங்க. மற்றபடி என்னங்க, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது, பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்காரர். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காரருக்கு வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கிறோம் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தது. நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அதுவும் சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பைக்காரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா, அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா, அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும்.
தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்க அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ கான்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11ல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமச்சல் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக இருந்து 11ல் 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்னால் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சையில் அது 3, 7, 11ல் வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது, அங்கே சுக்கரன் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.